அப்ப அந்த நல்ல மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்கங்க. அவங்களோட முயற்சியால தான் இன்னைக்கு இந்த பெண்களுக்கு இந்த தைரியம் வந்திருக்கு. இந்த தைரியம் வந்து இனி எந்த இடத்துலயும் குறையக்கூடாது. இது தொடர்ந்து அந்த தைரியத்தை அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். வெளிப்படுத்தப்படுத்த இந்த பிரச்சனை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா கேட்க ஆள் இல்லை அப்படிங்கிறதால தானே இது மாதிரி தப்பு நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. அப்ப இதை வந்து மாற்றணும்னா நீங்கள் தைரியமாக வந்து குறையா சொல்லணும். தப்பா தப்பு பண்ணிட்டாங்கங்கிறத தைரியமாக வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். அதனால தான் இது குறையும். ஆகையால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கலியுக சகுனியே ஒரு வேகத்தோட தான் ஒரு ஒருமையில் பேசியிருப்பேன் ஒரு சில இடங்கள்ல. அந்த ஒருமை பேச காரணம் இந்த இது மாதிரி தப்பு எங்கெல்லாம் நடக்கும் காதில் கேட்குறப்ப ரத்தம் கொதிக்குது. ஏன்னா இது எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. பெரிய இந்த தவறு நடக்குது. எப்படி அந்த மனிதன் தன்னோட மனநிலைய தவறா மிருகமா மாறுதான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஆனா இந்த விஞ்ஞான காலத்திலையும் ஒரு சுதந்திரமா மனிதன் வாழ முடியலையே. அப்படி இருக்குன்னு நினைக்கும் போது இந்த சமுதாயத்துல எவ்வளவு கீழே நம்ம பின்தங்கி இருக்கிறோம்னு நினைக்க தோணுது. இந்த மருத்துவர் பாலியல் பண்ணி கொலை பண்ணாங்க, இதெல்லாம் கேட்குறப்ப ரத்தம் அப்படியே கொதிச்சு சூடு ஏறுது. அதாவது கல்கி பகவான் வந்து கடைசியாக அவதரிப்பார் இந்த உலகத்தில், இந்த தவறுகளை தட்டி கேட்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம தான் கல்கி பகவானாக மாறணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிரச்சனைனா அதை நீங்கள் தான் எதிர்கொள்ளணும். அதுக்கு கல்கி பகவானை நீங்களே மாறி அதுக்கு நீங்களே தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சமுதாயத்தில். ஆகையால் அதாவது நடிகர்கள் அப்படிங்கிறவங்க உங்களை பெரும்பான்மையான மக்கள் பின்தொடர்றாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அதாவது சுத்தமாக வச்சுருக்கணும். மக்களுக்கு நல்ல கருத்துக்களை நீங்கள் கொடுக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொன்னாங்க, 1000 இளைஞர்களை கொடுங்க, இந்த இந்தியாவை நான் மாற்றி காட்டுறேன், வல்லரசாக மாற்றி காட்டுறேன்னாரு. அதே மாதிரி உங்களை நம்பி கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்கங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த சமுதாயத்துக்கு? ஒவ்வொரு நடிகருக்கு பின்னாடியும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அதை நம்பி தான் புதுசாக அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க. அதை வரவேற்க தயாராக இருக்காங்க. ஆனால் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு வந்து கரிய பூசுது ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் இப்படி செய்தியை கேள்விப்படுறப்ப. ஆகையால் இனி வருங்காலத்திலேயாவது பெண்களுக்கான இடத்த விட்டு நீங்கள் ஒதுங்கி இருங்க. அவங்களும் சுதந்திரமாக வரட்டும், நடிக்கட்டும். அவங்களும் அந்த தொழிலில் வந்து நிம்மதியாக வந்துட்டு அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும். அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் என்னடானா ஒவ்வொரு நடிகைகள் சொல்கிறத கேட்டால் பயமாக இருக்குது. அங்கங்கே கேமரா ஃபிட் பண்ணிடுறாங்களாம். இப்படிலாம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அங்கே என்ன கோடி கோடியாக சம்பாதிச்சு என்ன எதுவும் கொண்டு போக போகிறோமா? எதுவும் கிடையாது. எல்லாம் நமக்கு எவ்வளோ 3 வேளை சாப்பாடு, கொடுக்க உடை, இருக்க இடம், இதானங்க தேவை. ஆனால் அளவுக்கு மீறி நீங்கள் வாட்டுக்கு சேர்த்து தப்பாக செஞ்சு சேர்த்ததில் என்ன பிரயோஜனம்? சமுதாயம் உங்க பின்னாடி நிற்கிது. இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க வரணும். இந்த நாட்டை ஆள போகிறதே அந்த வருங்கால இளைஞர்கள் தான். அதுவும் போக இன்னும் கொஞ்சம் நம்ம இளைஞர்களும் யோசிக்கணும். ஒரு சினிமா துறையை நம்பி இவ்வளோ பேர் நம்ம வேலையை விட்டுட்டு அவங்களுக்காக போய் காத்திருந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த மாதிரி செயல் சரிதானான்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்படி செய்திகளை படிக்கும்போது ஆகா இவங்களை பற்றி இவங்க பின்னாடியா நம்ம போனோம்னு கேவலமாக இருக்குங்கிறத உணரணும். உணர்ந்தோம் அப்படின்னா இந்த நாட்டுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. இளைஞர்களோட சேவை இந்த நாட்டுக்கு தேவை. அதை பல விதத்தில் நீங்கள் வெளிப்படுத்தலாம் இந்த சமுதாயத்துக்கு. நம்ம ஊர் பாருங்க, ஒரு சுகாதாரம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு காரணம் அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த இளைஞர்கள் அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுங்க. சுகாதாரம் அவசியத்தை பற்றி விழிப்புணர்வு கொடுங்க. அங்கே சுகாதாரம் வந்துச்சுன்னா நல்ல கெழுத்து வரும். அந்த மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, இன்னும் நல்லா உழைப்பாங்க, பொருளாதாரத்தில் வளர முடியும். அதே மாதிரி கல்வி சம்பந்தமான விழிப்புணர்வை கொடுங்க. இளைஞர்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அதை நம்ம தான் பயன்படுத்தணும். அரசுக்கும் நிறைய தேவை இருக்குது, இளைஞர்களோட சப்போர்ட் தேவை. நம்ம அரசுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம நாடு அடுத்த லெவலுக்கு போகும். ஆனால் இந்த தேவையில்லாத இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அந்த நடிகைகள் தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த வாய்ப்பு நமக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இல்லாமல் போயிருமேன்னு யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மக்கள் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்கிறாங்க.
அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லைன்னா நம்ம வேற துறையை தேர்ந்தெடுப்போம், அங்கே போய் ஜெயிச்சு காட்டுவோம். அதுக்காக இந்த துறையில் இருந்துக்கிட்டு நம்மளே வேறு வழி வகுக்கக்கூடாது. ஒரு இந்த சகிலா அப்படிங்கிற நடிகை, இந்த சில்க் அப்படிங்கிற நடிகையெல்லாம் இவங்கெல்லாம் என்ன இப்படி தப்பான படம் நடிக்கணும்னா வந்திருப்பாங்க. அவங்களும் நல்ல எண்ணத்தில் நம்ம ஒரு பெரிய நடிகையாக பேர் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த துறையில் இருக்க அந்த சினிமா துறை, அந்த சமுதாயம் அவங்கள அடிமட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு. கொண்டு போய் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது அந்த நடிகைகளை. அதுக்கு காரணமான அந்த நடிகர்கள் தான் முக்கியம். அந்த சினிமா துறையில் இருக்க முக்கியமான ஆட்கள் எல்லாம் அவங்க தவறாக இவங்களை பயன்படுத்தினதால தான் அந்த அளவுக்கு போய் இப்போ அவங்க கும்பிடுறாங்க. அந்த தைரியம் அன்னைக்கு இந்த அளவுக்கு மீடியா கிடையாது. அது ஒன்று தான் எல்லாரும் சொல்கிற காரணம். இதுக்கு முன்னாடி நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அது இந்த அளவுக்கு பெருசாக வரல. ஆனால் இப்போ மீடியா இருக்குது, எல்லாம் உடனே வெளியே வருது விஷயம். அதுக்கு மக்களோட ஆதரவும் கிடைக்குது. அதுதான் இதுக்கு காரணம். ஆகையால் இனி வரும் காலம் நல்ல ஒரு வாய்ப்பை பெண்களுக்கு அங்கே கொடுக்கணும். பாதுகாப்பை கொடுக்கணும். பெண்கள் பாதுகாப்புக்கு அரசு பல நடவடிக்கைகள் எடுத்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு உண்மையான பாதுகாப்பை உருவாக்கணும். இது கேரளான்னு சொல்லக்கூடாது, நம்ம தமிழகத்துலேயும் நிறைய இருக்கும். அவங்களுக்கும் இனி இது போல் நடக்காத அளவுக்கு நம்ம உருவாக்கணும். ஏன்னா தமிழகத்துலேயும் சினிமா துறையில் பழைய கதைகள் நிறைய எடுத்து பார்த்தா டேஞ்சரான கதைகள்லாம் இருக்குது. அதை இனி வருங்காலத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வர்ற பெண்கள்லாம் தைரியமாக வேலைக்குன்னு முன்னாடி வராங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எல்லாம் சமுதாயத்தோட கடமை, அரசோட கடமை. செக்ஸ் ஹராஸ்மெண்ட்டை பற்றி அனைவருக்கும் தெரியப்படுத்தணும். அது எந்தெந்த வகையிலெல்லாம் பெண்களை பாதிக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அதை எந்த கமிட்டி மூலமாக இதை நம்ம சரி பண்ணலாம், அந்த ஐசிசி கமிட்டி, எல்சிசி கமிட்டின்லாம் சொல்கிறாங்க. அது மூலமாக எப்படி நம்ம இந்த குற்றத்தை கொண்டு போய் சட்ட ரீதியாக அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிற விழிப்புணர்வை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அரசு முழு நடவடிக்கை எடுக்கணும். சினிமா துறையும் அதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி அங்கே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதான் இந்த கலியுக சகுனி நம்ம இந்த சேனல் மூலமாக கேட்டுக்கிடுறது, விரும்புகிறது. இந்த மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க. உங்களை சினிமாவில் பார்த்து ரசிக்கிறதுக்கு எல்லாரும் தயார். ஆனால் இது போன்ற செய்திகளை கேட்குறதுக்கு மக்களுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு செயலும் இந்த சமுதாயத்தில் அப்படியே பரவும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும். ஆகையால் தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்றைக்கி பேசியிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.